அஜித் பல்தான் கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ, ஆரம்பிக்கலாம். அப்டேட் சொல்றவரு இன்னைக்கு ஆளக்கண்ணா கேட்டா கேம் விளையாடிட்டு இருக்கேன் பாரு. அதனால நம்ம அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ஜனநாயகன் படத்துல இருந்து இன்னைக்கு புது ப்ரோமோ ஒன்று வந்துருந்துச்சு. மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துல இருந்து பிடிஎஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. அது யாருன்னா அதோமுகம் டீம், அவங்க அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த டீம் வந்து விட்டுருந்தாங்க. ஹாய் மூவி, நயன்தாரா கவின் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படத்துல இருந்து ரசகுல்லா அப்படிங்கிற சாங்கோட ப்ரோமோ விட்டுருந்தாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துடைய கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸை பிரைமார்க் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மை டியர் சிஸ்டர் அப்படிங்கிற படத்துல இருந்தும், டிமாண்டி காலனி 3 படத்துல இருந்தும் அருள்நிதிக்கான பர்த்டே ஸ்பெஷல் போஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. டாக்ஸிக் படத்துல இருந்து தடுமாறுதே அப்படிங்கிற சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. மகுடம் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. கட்டாகுஸ்தி 2 அந்த படம் 55 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஆகிட்டதா அபிஷியலா பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் விட்டுருந்தாங்க. விஷ்ணு விஷாலோட ஹையஸ்ட் கிராசரா மாறி இருக்கு இந்த படம். அது போக அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் பிலிம்ஸ் எல்லாத்த விட டபுளா கலெக்ஷன் ஆயிருக்குங்கிறது தான் ஒரு ஹைலைட்டு. அப்புறம் வந்து என்ன அப்டேட் இன்னைக்கு மிஸ் ஆன அப்டேட், ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஐஎம் கேம் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு. அது என்ன அப்டேட்னு மறந்துட்டேன். ஹாய் சொல்லிட்டீங்களா? ஹாய் சொல்லிட்டேன். இது ஐஎம் கேம் படத்துல இருந்து ஏதோ ஒன்று விட்டுருக்காங்க. எதுல இருந்து? டிசில இருந்து ஆல்பமோட மொத்த லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ரைட், ஓகே. ட்ராக் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஓகே, வேற? அவ்வளவுதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவ்வளவுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேக்குதா? ஹலோ, கேக்குது மோகன், கேக்குது. ஓகே ஓகே. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன், அது மைக்கே மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல இல்ல, நீங்க என்ன ஸ்பீக்கருக்கே வரல முன்னாடி ரொம்ப நேரமா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அசெப்ட் கொடுத்தேன், ஆனா மேல வர முடியல. இதே தான் அஜித் பல்டானுக்கு முதல் 2 தடவை ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு, மேல 2 தடவை வந்தாரு. ஆனா திரும்ப ஸ்பீக்கருக்காக இது பண்ண முடியல, பக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. 2 தடவை வெளியே போயிட்டு வந்து 3வது தடவை கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 தடவை நீங்க மேல வந்து 3வது தடவை கிளியர் ஆயிடுச்சு. மாவி எடுக்க மட்டும் தான் முதல் தடவை சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. அண்ணா பிரகாஷ்ண்ணா, சொல்லுங்க அண்ணா, எனக்கு ஒரு இந்த ரேண்டமா டிஎல்எச் பார்க்கும்போது ஏஆர் ரகுமான் அவர் சைட்ல இருந்து ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி விட்டுருந்தாங்க. அது என்னண்ணே? அது ஏதோ வெர்ச்சுவல் விஆர் இது மாதிரி விட்டுருந்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமாண்ணே? உங்களுக்கு பார்க்கவே இல்லையா? அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகேண்ணே, அப்படியே அந்த இமேஜ் நான் போட்டு விடுறேன், அவர் போட்டதையும். பிரகாஷ் ப்ரோ, தலைவனுக்கு ஏதோ ஷூட்டிங்ல அடிபட்டி சர்ஜரிக்கு போயிருக்காரா, உண்மையா? பாலையாவா? ஆமா ஆமா போட்டாங்க, தெலுங்கு சைட் நியூஸ் போட்டாங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் தெரியலனால அதெல்லாம் ஷேர் பண்ணல. படம் அப்டேட் போறோமோ அதோட முடிச்சாச்சு. அவ்வளோ செக் பண்ணவும் இல்லை. இன்னைக்கு 2 பேரை காணோம். ஒண்ணு மாவீரன், அவன் பேர் என்ன, விஷால். இன்னொன்னு நம்ம ஆளு பரணி கேமர். உங்க பெரிய டிராகன் கூட படம் பார்க்க போறீங்களாட்டுக்குது மதுரையில படம்? ஆமா ஆமாமா, நான் அது அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன், அவரு தான் போட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டிராகனும் குட்டி டிராகனும் சேர்ந்து பார்க்க போறீங்க? ஆமா. அப்படியே ரீல்ஸ் எடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேடியோ மிஷன் ஒர்க் பண்ற பெரிய செலிபிரிட்டி, இவர் கூட நான் படம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுக்கு ஆனா இது நான் ரொம்ப ஹாப்பியா, நான் தைரியமா சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல அப்படின்ட்டு நான் பேசலாம் ப்ரோ. நம்ம அப்புறம் அது பல்தான் ப்ரோ, நீங்க எங்க போறீங்க? ஐ மீன் ஜனநாயகன் படம், ஐ மீன் எப்படியா போறீங்களா இல்ல எப்ப போறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்றீங்களா? நான் 5 ஷோவும் போறேங்க. அப்படிங்களா? அண்ணா பேசுங்கண்ணா, எனக்கு தான் கேட்க மாட்டேங்குதா? இல்ல நான் 5 ஷோவே போறேன் ப்ரோ. ஓகே 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 ஓகே, சூப்பர். இன்னும் பிராட்வேல மட்டும் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணா அந்த இது பண்ணிடுவேன். இது எனக்கு அதான் நான் முன்னாடி கேட்டேனா இல்லைன்னு தெரியல.
இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா 9 மணி ஓகேங்களா? ஆனா பிராட்வேல மட்டும் எப்படி நடக்குது? 7 இல்ல மணிக்கெல்லாம் ஓபன் பண்றாங்க. அது வந்து எபிக் ஸ்கிரீனுக்கு மட்டும் பர்மிஷன் இருக்கு. எபிக் ஸ்கிரீன்ல மட்டும் தான் போடும். பிராட்வேல எபிக்ல மட்டும் தான் 7 மணி. எல்லா படமும் 7 மணிக்கு போடலாம் எபிக்ல. அப்படி பாத்தீங்கன்னா கூட மதுரையில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. அப்ப அப்ப அவங்க எல்லாம் வந்து 9 மணி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க போடலன்னு நினைக்கிறேன். இவங்க போடுறாங்க அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அவங்க அதுதான் எப்பவுமே 7 மணிக்கு போட்டுருவானுங்க. கோயம்புத்தூர் எபிக்ல எப்பவுமே 7 மணிக்கு போட்டுருவானுங்க. ஓகே 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 ஓகே. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு, அதுதான் கேட்டேன். ஓகேண்ணா ஓகே, சூப்பர். ஒரு 7 மாசம் கழிச்சு 7 மாசம் வெயிட் பண்ணி ஃபைனலா வந்து படம் வருது. அது பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் உண்மையா சொல்ல எந்த சீனும் பார்க்கல. அப்போ எப்படி இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்களா, ரீமேக் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இன்டர்வியூ பார்த்து ரொம்ப ஹைப்படா இருக்கேன். அந்த அச்சீவ்னத்த அவர் இன்டர்வியூ இப்போ ரீசெண்டா இப்போ கொடுத்துருக்காரு, அதை பார்த்து நான் கொஞ்சம் ஹைப்படா இருக்கேன். எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. நீ வேணா பகவான் கேசரியை பார்க்கலையா மோகன்? நான் இது பார்த்துருக்கேன், நான் பகவத் கேசரி பார்த்துருக்கேன் நான். அப்புறம் என்ன ஹைப்பு, எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு டைலாக். இல்ல இல்ல, அது 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 வந்து எப்படின்னா, அந்த இன்டர்வியூ ஒண்ணு சொன்னார்னா இந்த சின்னத்தவரு, எனக்கு அந்த எனக்கு அது என்ன சொன்னாருன்னா, எனக்கு அந்த ஸ்டோரி வந்து விஜய் அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 வாட்டி பார்த்துருக்காராமா. அவருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டா வந்து ரொம்ப பாலையா ஸ்டைல்ல இருக்கும். அதை வந்து நான் என்னோட விஜய் சார் தகுந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ணிருக்காரு எப்படின்னு தெரியல, நிஜமா தெரியல. பார்ப்போம் அது எப்படின்ட்டு. எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு பகவந்த் கேசரி எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த கருத்து வந்து அந்த சொல்ல வேண்டிய கருத்து அதை வந்து அவர் கமர்ஷியலா வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம் எனக்கு, பகவந்த் கேசரி. அதெல்லாம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் தலைவன் அது. ஆமா ஆமா ஆமா. அதுவும் டாக்கு மகாராஜும் எனக்கு ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுக்கப்புறம் அந்த படங்கள் தான் எனக்கு அவ்வளவு செட் ஆகல. எனக்கு கடைசியா வந்த 5 படத்துல அக்கண்டாட்டுக்கு தவிர எல்லாமே வேற லெவல் சம்பவம் தான். ஆமா ஆமா ஆமா. எனக்கு லாஸ்ட் ஃபேவரட்னா டாக்கு மகாராஜ், சூப்பரா எடுத்திருப்பாங்க படத்தை. பரணி, ஹாய் பிரகாஷ் ப்ரோ. நியாயமா பரணி? 9 மணி ஆச்சா? 9:02. தூங்கிட்டீங்களா திரும்ப இன்னைக்கும்? இல்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான். வணக்கம் மற்றும் மன்னிப்பு கேட்கவும் வந்தேன். மன்னிச்சிருங்க. தண்ணிக்குள்ள இருந்து பேசுறீங்களா? வாட்டர் சவுண்ட். என் குரல் தான் எனக்கு அப்படி கேக்குது பரணி. இல்ல ப்ரோ, பேக்ரவுண்ட் நாய்ஸ் போல. சரி சொல்லுங்க. எனக்கும் ஆமா, ரோட்ல நிக்கிறேன். எந்தெந்த ஊருக்கு டிக்கெட் இருக்கா? புதுக்கோட்டை உனக்கு டிக்கெட் வாங்கி தரேன். 200 250 ரூபா முடிச்சிடலாம். இங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிளம்பி கேரளா போ பரணி. என்ன வேலை உங்களுக்கு? என்ன வேலையா? கிளம்பி கேரளா போங்க. அங்கதான் 200 ரூபாய் கிடைச்சிடும். கேரளா போலாம். ஐயோ ஏங்க, முன்னாடி எல்லாம் உங்க பேர் பார்த்துதான் நான் வந்து அஜித் பல்டான்னு சொல்லுவேன். இப்ப பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்துருச்சு. ஒரு செகண்ட். அனில், ஏங்க நான் தான் சொன்னேன், வால் எடுத்து சொருகிட்டான். வால் எடுத்து மாட்டியாச்சு. இன்னையில இருந்து அந்த மோடு தான். இல்ல அது 23 வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருப்பான் வாழை. நான் 30 வரைக்கும் ஆட்டிட்டே இருப்பேன்டா. நீ போடா அந்த பக்கம் இட்லி கடை. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மாறிடுவீங்களா? ஸ்பைடர்மேன் சரிடா கேசரி. தம்பி பரோட்டா, சாரி ஃப்ரைட் ரைஸ். ஆளுக்கு ஒரு டிஷ் வச்சு பேசிட்டு இங்க ஒரே ஒரு கேசரி தான். அங்க பரோட்டா கிடைக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இட்லி கிடைக்குது, அப்புறம் வீட்டு போட பிரியாணி. பிரியாணிக்கெல்லாம் ஆள் இருக்குடா, பாத்துக்கலாம் அப்புறம். சரி அதெல்லாம் விடுங்க. பரணி சொல்லுங்க, எப்ப போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க? டிக்கெட்டே இல்ல, எப்ப போறீங்க? பிரகாஷ் ப்ரோ, பரணி என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். பிரகாஷ் ப்ரோ என்ன பரணி, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு 15 பேருக்கு கிவ்அவே கொடுத்துட்டு நீங்களும் போவீங்கன்னு நினைச்சேன். என்ன உங்களுக்கே டிக்கெட் இல்லைன்னா என்ன அர்த்தம்?
டிக்கெட் இல்லைங்க, சீரியஸா ஒன்னும் நான் இல்லைங்க. சொல்றேன். பரணி என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஜனநாயக ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ப்ரௌசர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்குவாரு. டவுன்லோட் பண்ணி ஷோ டைம்னு போட்டு ஆல்ரெடி படம் பார்த்துட்டாருல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு டைமிங் கரெக்டா பார்த்து எல்லாரும் ஒரு டைமிங்ல ரிவ்யூ போடுவாங்களா, அப்போ ஒரு ரிவ்யூ. படம் முடிஞ்சு ஒரு ரிவ்யூ ப்ரோ போடும்போது அப்போ ஒரு ரிவ்யூ. அவ்வளவுதான். அவரோட ஸ்ட்ராட்டஜி புரியல ப்ரோ. பார்த்த படத்துக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து பார்த்துக்கிட்டு அந்த அந்த ஓகே ஓகே ஏய் பரணி ப்ரோ. கமல், நான் உன்கிட்ட சொல்லலையா கமல்? நேத்தே சொன்னேன், நான் வந்துட்டு அதிகமா பார்த்ததே 450 ரூபா அந்த 4DXல பார்த்தது. ஏங்க நான் 300 ரூபாய்க்கு மேல ஒரு படத்துக்கு நான் செலவு பண்ணதே இல்லைங்க. ஸ்நாக்ஸ் எக்ஸப்ட் ஸ்நாக்ஸ், டிக்கெட்டா நான் சொல்றேன் 200 ரூபா 250 ரூபா அவ்வளவுதான். நான் ஸ்பைடர் மேனே காலைல 6:30 ஷோ 180 ரூபாய்க்கு தான் புக் பண்ணியிருக்கேன். நான் கேரளா போனேன்னா அங்க வந்து டிக்கெட்டே வந்து 200 250 தான் வரும். நீங்க சம்பந்தமே இல்லாம 500 ரூபா 700 ரூபா 800 ரூபான்னா நான் எங்க போவேன்? என்ன நான் பாருங்க, நான் ஏதோ வந்துட்டு புதுசா கேட்கற மாதிரி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஏங்க, கேள்விப்பட்டதே இல்லையா? சத்தியமா சுரேந்தர் நான் வந்துட்டு பெரிய ஹீரோஸ் படம் வந்துட்டு நீங்க வந்து பார்த்தது இல்ல சுரேந்தர். அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சா இருக்கலாம். நான் அங்க வந்துட்டு 6 மணி ஷோ அதெல்லாம் பார்த்தது அந்த நார்மல் இதுலயே பார்த்ததுனால எனக்கு அது செட் ஆயிடுச்சு. அதுதான் பரணி ப்ரோ நான் வந்துட்டு சொல்றேன். இந்த இந்த படத்துல அந்த மடிவேலு சொல்லுவார்ல, அந்த படத்துல துபாயில பாத்திருக்கியா, அப்புறம் நீ இடத்துக்கு இங்க வந்தீங்கிற மூணு தான். இல்ல புரியுது அஜித் பல்தான். பல்தான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பொசுக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். இல்ல நான் ப்ரோ, வந்துட்டு கேரளா என்னமோ இவர் வந்து தமிழ்நாட்டை பத்தி தெரியாத மாதிரி டிக்கெட் பிரைஸ் இப்பதான் இன்னைக்கு, அதாவது நேத்து தான் அவர் அஜித் கண்டுபிடிச்ச மாதிரி பல்தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தெரியாது இருக்காருல்ல. தெரியாதுன்னு இல்ல பல்தான். நான் அங்க வந்துட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப பல்தான் தெரியும். நான் வந்து பல்தான் அங்க 6 மணிக்கு பல்தான் வந்துட்டு மிச்ச அந்த ஹீரோனா விட்டுருவாரு பல்தான். விஜய் விஜய் படம்ல ஜனவரியில இருக்கு. வன்மம் எல்லாத்தையும் இறக்கணும்ல மொத்தமா. அதுக்குதான். ஆனா ஒண்ணும் பரணி, நான் வந்துட்டு நீங்க பல்தான் நீங்களா ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வந்து அவருக்கு குழம்பிட்டே இருக்காரு. வர சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இங்க அவினாசி வர சொல்லுங்க, நானும் மதனும் போறா. அவர் கேட்கறத வாங்கி கொடுங்க. அவர் கேட்கறத வாங்கி விட்டு அவர் பாட்டு எடுத்துட்டு போறது நிறுத்திடுவாருல்ல. அவர் அந்த அப்படிதான் போட்டு ட்விட்டர் போடுறதுங்களா இல்ல, அந்த ட்வீட் எல்லாம் அவர் போட்டு விடுங்க. இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் ஆல்ரெடி முனிஷ் ப்ரோ அதெல்லாம் ஆல்ரெடி டிராஃப்ட்ல வச்சிருக்காக்க. அதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க 9 மணிக்கு சும்மா ஃபர்ஸ்ட் லுக் டவுன்லோட் பண்ணி ஷோ டைம்னு போட்டு ஓகே பாத்துட்டேன் அவ்வளவுதான். அந்ததான். நீங்க பிரகாஷ் ப்ரோ கூட போக வேண்டியதானே பரணி ப்ரோ, அவர் கூட ஓகே. ஆமா நான் சொல்லியிருக்கேன், அது நடந்துச்சுன்னா பாத்து. இல்ல அவருமே 9 மணி ஷோ டவுட் தாங்க. நீங்க கேளுங்க இப்ப பிரகாஷ் ப்ரோ 9 மணி ஷோ பாக்குறீங்களா? பிரகாஷ் ப்ரோ அவர் ஜென்மோடு போயிட்டாப்ல. அவர் அதெல்லாம் பாத்துருவாரு. பாப்போம் பரணி ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். பண்ணி பிள்ளைங்க ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு 2 நிமிஷம் வரேன். சரி ஓகே. இல்ல ஆக்சுவலா அவரு வந்துட்டு என்கிட்ட ஒரு நியூஸ் சொன்னாரு. ஐ மீன் எல்லா இது ஃபேன் கிளப்ஸ்ல நிறைய இதுல வந்துட்டு அந்த 9 மணி ஷோ வந்து வாங்கிட்டாங்களாம். அதனால வந்துட்டு பரணி ப்ரோ கிளம்பி அவினாசி வாங்க, உங்களை ஃப்ரீயாவே நான் கூப்பிட்டு போறேன். பரணி சென்னையில ஒரு இடத்துல கூட 9 AM ஷோவே ஓபன் பண்ணல. இங்கேயுமே ஓபனே இங்க திருப்பூர்லயுமே எங்கேயுமே ஓபன் பண்ண முனிஷு. நம்ம தியேட்டர் அசோசியேஷன்ல இல்ல ஒரு நிமிஷம் இரு. அந்த தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் புண்ணியவன் ஒருத்தர் இருக்காருல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே அதான். இல்ல அவர் இருக்காருல்ல, அவருதான் பெரிய வேலையா பார்த்து விட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர் கண்ட்ரோல் இருக்கிற எல்லா தியேட்டருமே தலைவர் வந்து எப்படின்னா மொத்தமா கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஓபன் பண்ண 5 செகண்ட்ல டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்ட்டாப்ல. மற்றபடி 12 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு 9 மணிக்கு இன்னைக்கு தான் காலையில தான் ஓப்பன் பண்ணாப்ல. ஓப்பன் பண்ண 5 செகண்ட்ல சோல்ட் அவுட். ஏன்னா வெளியே கொடுத்துட்டாப்ல அந்த ஆளு. ஃபார்மாலிட்டிக்கு ஓப்பன் பண்ணி நான்லாம் ஆன்லைன்ல புக்கிங் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி நல்லா வாங்குற மாதிரி. இது வேற ஏதாவது பேசினா வேற தப்பா ஆயிருது, ரெக்கார்ட் ஸ்பேஸ் வேற. இல்ல அஜித் பல்தான் எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. கீழே 2 ரோ இல்ல பரணி ப்ரோ, சரி எல்லாரும் அப்படி பண்ணட்டும். இல்ல நீ யாரு தியேட்டர் அசோசியேஷன் தலைவர், நீ ஏன் இப்படி பண்ணனா? நீங்க தானேங்க தியேட்டருக்காரங்க ப்ரொடியூசர் வாழ வைக்கிறதுல ஹீரோ சம்பளம் அதிகமா வாங்குறாங்கன்னு புலம்புறீங்க. அப்ப தியேட்டருக்காரங்க நீங்க மட்டும் நல்லா நியாயமா நடந்துக்கிறீங்களா? நீங்க அவ்வளவு நல்லா நியாயமா நீங்களா? திருப்பூர் சுப்பிரமணியமா சொல்றீங்க? இப்பதான் அவரை பத்தி ஏதோ முதல் முறையா குறை சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஏகப்பட்ட இது சொல்லிருக்காங்க. பரணி அவன் ஒருத்தர் மேல ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தான், பேரை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி விட்டு கோத்து விட்டிய. இல்ல எனக்கு பிரகாஷ் பரணி ப்ரோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஆமான்றுவேன். உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பேரை கட் பண்ணிருங்க.
எனக்கு ஏங்க அவர் அடிச்சிருக்கோம் எங்க இதே ஸ்பேஸ்ல. அடிச்சிருக்கீங்களா? ஆமா கரெக்ட். ஆமா நிறைய டைம் நாமளே அடிச்சிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆமாங்க, இவரு வந்துட்டு ஓடிடிக்கு 8 வீக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவரே ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு ஓபன் பண்ணுவாருன்னு போட்டுருந்தோமே, பேசணுமே. அதெல்லாம் சரி ஒண்ணு. பரணி, எனக்கு ஒரு டவுட். இந்த இதுக்கு ஒரு ஏதோ பேசியிருக்காப்ல, வினோத் பேசியிருக்காப்ல, வினோத்தும் தனுஷும் பண்ற மாதிரி இருக்கு. அது என்னாச்சு? மொத்தமா டிராப் அவுட் ஆகி இதுக்கு மேல நடக்கவே நடக்காதா? அது டிராப் தான் சுரேந்தர், அது டிராப் தான். அவங்க 2 காம்பினேஷன். வினோத் சூர்யா கார்த்தி 2 பேர்ல யாரையும் வச்சு படம் பண்ண போறாரு. அந்த 2 பேர்ல யாரோ கதையவா? ஒரு ஆளு. அந்த கதையவா? அந்த கதை இல்ல. ஆனா இவங்க 2 பேர் தான் அடுத்து ஏதோ ஒரு படம் பண்ண போறாரு. யாருன்னு தெரியல. ட்ரீம் வாரியர் கூட கமிட்மெண்ட். இது வேற மறுபடியுமா? ஆமா ஆமா ஆமா. கார்த்தி பண்ண போறாரா சூர்யா பண்ண போறாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அது தரமான ஒரு மூவியா இருக்கும். படமாவே பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். ரிட்டனா சூரியன் மறைந்த மாலை என்ன எப்படி இருக்கு? போட்டுட்டு பேசுங்க. சரி முனீஷ், நீங்க எங்க பாக்குறீங்க? எப்ப பாக்குறீங்க? பாக்குறீங்களா முதல்ல? ஆல்ரெடி பாத்துருப்பாரு. முதல் நாள் பாப்பனா எப்ப பாப்பேன்னு தெரியல. இல்ல முனீஷ் ப்ரோ வந்து 2 வருஷம் பாத்துட்டாரு. நான் தியேட்டர்ல பாக்கறத பத்தி தான் கேட்டேன். எப்பா நான் 1 வருஷம் தான் பார்த்தேன். தெலுங்கு வருஷம் மட்டும் தான் பார்த்தேன், இன்னும் தமிழ் வருஷம் பார்க்கல. காலையில பார்த்தா 9 AM ஒரு தேட்டர் டிக்கெட்டே இருந்தது, காலியா இருந்தது. புக் பண்றதுக்குள்ள போயிட்டு அப்புறம் வெளியில வந்துட்டேன். சரி லீவ் போட வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ மதியமால் போய் பாக்குறேன், ஈவினிங்கா பாக்குறேன், அந்த மறுபடியும் அந்த 9 AM ஷோவே காணும் எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, சென்னையில எங்கேயுமே 9 AM ஓப்பன் பண்ணல. எங்கேயுமே ஓபன் பண்ணலங்க. சென்னைன்னு இல்ல, திருப்பூர்லயும் பண்ணல, கோயம்புத்தூர்லயும் பண்ணல, எங்கேயுமே பண்ணல. ஓகே பரணி, மறுபடியும் எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க 9 மணி ஷோ போறீங்களான்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் புக் பண்ணல பரணி, ஆனா போயிருவேன், எப்படியும் போயிருவேன். நான் இது வரைக்கும் அதிக காசுலாம் எப்பவும் பார்க்க மாட்டேன். இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டரு சொல்லிட்டாராம், கால ஷோவும் அந்த 12 மணி ஷோவும், அதாவது 9 மணி ஷோவும் 12 மணி ஷோவும் வந்து கண்டிப்பா ஆன்லைன்ல விடக்கூடாது, இந்த ரேட்டுக்கு ரசிகர் மன்றம் மூலமா விற்கணுங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க போகிறதுக்கு. அதனால ரொம்ப ஹெவி ரேட்டுக்கு போறது. நமக்கு எப்பவுமே நார்மல் டிக்கெட்ல தான் பார்த்து பழக்கம். மெகா ஸ்டாருக்கார்ட்ட கேட்டு வச்சேன், ஒரு டிக்கெட்டாச்சும் கொடுங்கன்னு. அவர் ஏதாவது அவங்களுக்குன்னு எப்போ தேட்டருக்கு பாக்ஸ் டிக்கெட்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. எப்பவுமே கொடுக்குறதா ஷோ கொடுக்குறோம், கீழே தான் கொடுப்பாங்க. பாக்ஸ் டிக்கெட் எதுவும் ஒதுக்கி வச்சு அதுல ஒண்ணு ஏதாவது கிடைச்சுன்னா தரேன்னு இருக்கிறாரு. எதுவும் கேரண்டி நம்ப முடியாது. எப்படி எனக்கு நார்மல் ரேட்ல எப்படியாவது ஒரு டிக்கெட் தேத்திடுவேன், அது பிரச்சனை கிடையாது. எப்பவும் படம் பார்க்கறது அப்படிதான், கடைசி இடத்துல கிடைக்கும். என்ன ஒண்ணு இப்போ வேலைக்கிழமை ரிலீஸா அப்பதான் நம்ம ஈவினிங் டிக்கெட் கையில கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசி இடத்துல ஆனால் கிடைச்சிடும், எப்படியும் பாத்துரும் பரணி. பிரகாஷ் ப்ரோ, பிவிஆர் ஐநாக்ஸ் எப்படி பண்ணாங்க? அவங்க ஓபன் பண்ணுவாங்கல்ல 9 AM ஷோன்னு? அவங்க ஓபன் பண்ணுவாங்க. தேட்டர் வரணும்ல. ஓபன் பண்ணிட்டாங்க. கிடைக்காது. ஆல்ரெடி பிளாக் பண்ணி தான் ஓபன் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணி தான் ஓபன் கிடைக்காது. பிராட்வேல வேற டேர்ம்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்காமா, அவனுங்களும் ஓபன் பண்ணி தொழில. பல்தான் பிராட்வேல இது ஓபன் ஆகாம ஸ்பைடர்மேன் ஓபன் பண்ண மாட்டான் பல்தான். எனக்கு ஸ்பைடர்மேன் ஓபன் பண்ண என்ன பண்ணாட்டின்னு, எனக்கு ஜனநாயகன் ஓபன் பண்ணணும். எனக்கு ஸ்பைடர்மேன் வேணும் பல்தான். அது நீ இந்த வாரம் எதுக்கு வர, அடுத்த வாரம் போ, 29ஆம் தேதி வா. ஸ்பைடர்மேனுக்கு ஐமாக்ஸ் கொடுப்பாங்களா என்ன? ஐமேக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எபிக் ஸ்கிரீன். எபிக். ஆனா எபிக்ல காலைல 7 மணி ஷோ போடுவாங்களா? சான்ஸ் இருக்கு, போட மாட்டாங்க. வாய்ப்பு இல்ல. என்னங்க இங்கிலீஷ் படத்துக்கு வாய்ப்பு இருக்கு கமல் ப்ரோ, தமிழ் படத்துக்கு தான் போட மாட்டாங்க. ஏங்க முன்னாடி எல்லாம் அவங்க வந்துட்டு அந்த 7 மணி ஷோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, மத்தவங்க 9 மணி ஷோ போடும்போது. இப்ப டேர்ம்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, டேர்ம்ஸ் இஷ்யூ ஓகே. ஆனா ஜனநாயகனே எபிக்ல 7 மணிக்கு போடுவான், கவலையப்படாது. ஸ்பைடர்மேன் தான் பார்த்து ஜனநாயகன் எப்படினாலும் அது போடுறாங்க, போராட்டி என்னங்க நீங்க வேற அந்த படம் பார்க்க ஒரு வாரம் தான் என்னன்னாலும் ஜனநாயகனுக்கு ஒரு வாரம் தான் எபிக்ல. பிராட்வேல அதுதான் சொல்றேன், அந்த ஒரு வாரம் எனக்கு போதும். எனக்கு ஒரு வாரம்லாம் இல்ல, ஒரு நாள் போட்டாவே போதும். எனக்கு ஒரு ஷோ அங்க பாத்துக்கிட்டோம்னு சாலு. எனக்கு தான் இங்க தலைவன் ஹைப்பர் எக்ஸ் வச்சிருக்கான்ல, நான் திருப்பூர்ல ஹைப்பர் எக்ஸ் ஸ்கிரீன்ல போய் ரிப்பீட்ல பாத்துக்குவேன். அது சூப்பரா பார்த்தேன், நல்லா இருக்குமா? இப்ப அங்கேயாவது டிக்கெட் இருக்கா? 9 மணி பிராட்வே தான் டேர்ம்ஸ் இஷ்யூன்னு போயிட்டு இருக்குது, எனக்கு புரியலையே. ரெண்டும் ஒரே இதுதானுங்க.
இல்ல அங்க ஸ்கிரீன் இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். பயங்கரமா இருக்குங்க, பிரம்மாண்டமா இருக்கும், எப்பிக்கு ஈக்குவலா இருக்கும். சூப்பர். நான் இது துரந்தர் 2 அங்க பார்த்தேன். இது 2வது வாட்டியோ 2வது வாட்டி நினைக்கிறேன், அங்கதான் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோ. செம்மையா இருந்துச்சு, குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எப்பிக்கு ஈக்குவலா இருந்துச்சுங்க. ஜஸ்ட் நவ் ஹிந்தி டப்பிங்ல டிஸ்க்ளோஷர் டேவை டவுன்லோட் போட்டிருக்கேன். ஹிந்தி டப்பிங்லையா? ஆமாம், ஹிந்தி தியேட்டர் ஆடியோ தானே, அஃபிஷியலா வரல. ப்ளே பண்ணி பார்ப்பேன். தேட்டர் ஆடியோவாக இருந்தால் இங்கிலீஷ்க்கே மாற்றிடும். ஓகே பாருங்க. டூயல் ஆடியோ தான் ஏற்றிருக்கேன். இல்ல பாருங்க. இந்த சின்னர்ஸை தான் பார்க்கணுன்ட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. நாளைக்காவது பார்க்கணும். ஹாட் ஸ்டார்லயே இருக்குமா வீரன் ப்ரோ? அப்படியே பாத்துருங்க ஹாட் ஸ்டார்லயே. சின்னர்ஸா? ஆமா, ஹாட் ஸ்டார்ல தான் இருக்கும் சின்னர்ஸ். தமிழ் டப்பிங்ல ட்ரைலர் விட்டானுங்க, நான் அஃபிஷியலாக படத்தை விடாமல் இருக்கானுங்க. ஆஸ்காரும் வின் பண்ணிருச்சு அது. ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பரணி ப்ரோ, அந்த மியூசிக் டைரக்டர் தொடர்ந்து 3 ஆஸ்கார் வாங்குவாருன்னு சொல்றாங்களே, உண்மையா? எந்த மியூசிக் டைரக்டர் ப்ரோ? பிளாக். ஆமா, அவர்தான். தெரியல, அவர்தான். வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதுல எனக்கு அவ்வளோ கிரேட்டா தோணல மியூசிக். ஐ மீன் பார்ப்போம். ஒருவேளை டியூன் 3 இருக்கு, அதுக்கப்புறம் இதுவும் இருக்கு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. அதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. டியூன் 3 சொல்லுங்க. சரி பரணி ப்ரோ, இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட்ல ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு, நோட்டீஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க. அந்த டிமான்டி காலனி 3யா? ஒரு நாள் ப்ரீபான் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நான் வந்து சலூன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த அப்டேட் வந்துச்சு. நான் கேட்டேன், முன்னாடியே வந்துடுச்சுனா அப்படின்னா, முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா. அது ஒண்ணு மட்டும் செப்டம்பர் 11 போட்டிருந்தாங்க, இப்போ அவங்களும் 10 வராங்க. ஆமா நானும் பார்த்தேன். இப்ப 3 படம் ஒரே இது கிளாஷ். நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரே நாள்ல 3 படம். ஆனா அப்படி 3 படமே கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட்டா வந்து 50 crores மேல இருக்கிற படங்கள் தான். அதுக்கு எப்படி அந்த பிரேக் ஈவன் வேல்யூ அந்த இதெல்லாம் இருக்கும்னு தான் தெரியல. அதுவும் சர்தார் பட்ஜெட் வந்து 100க்கு மேல, மண்டாடி 70ங்கிற மாதிரி சொன்னாங்க. டிமான்டி எப்படியும் 40 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு டிமான்டி வந்து ஈஸியா ஓடிடும் தோணுது. பரணி ப்ரோ, வலைபேசி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் ஓப்பன் ஆனப்ப, சரி ரிலீஸ் ஆனப்போ ஆப்போசிட்டா ஏதோ படம் ரிலீஸ் ஆச்சா, அது போலையா. மறுபடியும் அதே போல பார்ட் 2 ஆச்சா, இப்ப பார்ட் 3 எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 ஓப்பன் ஆகுதான். இல்ல டிமாண்டி காலனி பார்ட் 2 ஓப்பன் ஆகும். இது ரிலீஸ் ஆனப்பதான் இது ரிலீஸ் ஆச்சு போல. விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சுல, தங்கலாம். ஆமா. கொஞ்ச நாள் இது பிக்கப் ஆகி நல்லா ஓடிச்சு. அதே போல பார்ட் 1க்கு ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, மறந்துட்டேன். வலைபேசி தான் சொன்னாங்க. இல்ல சர்தார் 2மே வந்துட்டு கதையா சூப்பர் கதை அப்படி இப்படின்னாங்க நிறைய பேரு. அந்த படத்து மேலேயும் நம்பிக்கை முனேஷ் ப்ரோ, டிமாண்டி காலனி 1 சொன்னாங்க, ஆனா வைராஜாவை வந்து டிமாண்டி காலனி 1க்கு ஒரு வாரமோ 2 வாரமோ முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. அதான் அதை சொல்லியிருந்தாங்க, கரெக்டா எக்ஸாக்டா தெரியல. நீங்க கேள்விப்பட்டீங்களா? கூடலாம் நோட்டபிள் ரிலீஸ்னு எந்த படமும் வரவே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட சோலோ ரிலீஸ் மாதிரி தான். அது கூட எல்லாம் வந்த எல்லா படமே சின்ன சின்ன படங்கள். இவங்க ஏதோ ப்ரொமோஷனுக்கு பேசியிருப்பாங்க போல, அதனால சொல்லியிருப்பாங்க. என்னது கமல்? எப்படிமே இந்த மாதிரி சொன்னா ஐயோ கூட ரிலீஸ் பண்ணா படம் ஒண்ணு எல்லாம் ஃபிளாப் ஆயிருமா, ஐயோ நம்ம போஸ்ட்போன் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் காட்டியா?
அதைத்தான் அவங்க பண்றாங்க. இன்னொரு டீம் வந்து வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கான். டார்க் நைட் ரைசஸ்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதுவும் பண்றது டெய்லி ஓப்பனிங் பிஏ வேணா புலம்பிட்டு இருக்காரு. நேத்து கூட சிங்கம் டைலாக் எல்லாம் போட்டிருந்தீங்க பொழுது. அது அடுத்த மாசம் வர்ற படத்துக்கு. நான் சொல்றது செப்டம்பர்ல வர்ற படத்துக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் வர போற படத்துக்கே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. செப்டம்பருக்கு போயிட்டீங்க நீங்க. நான் கூட ஜனநாயகன் எப்படியா டிக்கெட் கிடைச்சிருங்க பார்த்துலாம் தான் நினைச்சேன். இந்த இது இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். இது ஜெயிலர் 2 வந்து டைரக்டா வந்து கேரளா போயிடணும்ட்டு. 6 மணி ஷோ கேரளா இல்லைன்னா பெங்களூர் ஏதாவது ஒன்று போயிடணும். இங்க இருந்தா கண்டிப்பா டிக்கெட் கிடைக்காது. பரணி பிவிஆர் எல்லாம் கிடைச்சிடும். பரணி ஓபன் பண்ண உடனே கிடைக்கும் சீட்லாம் ஓரளவு. ஜெயிலர் 2க்குலாம் இன்னும் காஸ்ட்லியா இருக்கும் பரணி ப்ரோ. ஏங்க அது ஒண்ணு இருக்கும். அதுக்கு நான் 6 மணி ஷோ நான் வந்து 250 ரூபா கொடுத்து பாத்துறேன். ஜெயிலர் 1 அங்கதானே பாத்தீங்க கேரளால? ஆமா 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 கரெக்ட். மோகன்லால் வர சீன்லாம் எப்படி இருந்துச்சு? மொரட்டா இருந்துச்சு. கத்திக்கிட்டே மோகன்லால் வர சீனால எதுக்கே இந்த ஆளுக்கெல்லாம் இப்படி கத்துறீங்கன்னா அந்த ஆளு கொண்டு வந்திருப்பாப்புல. ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய நீங்க தான் எதுக்கே இவ்வளவுக்கெல்லாம் கத்துறீங்க? இவ்வளவு பெரிய ஆளா நானே கத்திட்டு தாங்க இருந்தேன். நீங்க அதுதான் யாரும் கத்தாதீங்கன்னு கத்திட்டு இருந்திருப்பீங்க. யாரும் கத்தாதீங்கன்னு. அஜித் பல்தான் இல்ல பல்தானே மொரட்டு சீனா இருந்துச்சு அந்த லாஸ்ட்லாம். நீங்க போய் பாருங்க. 4.5 கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. தெரியல. நேத்துதான் உங்களோட ரத்னம் படத்தோட ரிவ்யூ ஏதோ பார்த்தேன். அன்பிலீவபிள் ஆக்ஷன் சீக்வன்சஸ், 8 ஆக்ஷன் பிளாக்ஸ், வாட் அ மூவி மேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க ரத்னம் படத்துக்கு. ரத்னம் படத்துக்கா? ஆமா ஆமா கமலம் டிஎம் பண்ணிருக்கேன் பாருடா. எனக்கு வந்துச்சு பரணி ப்ரோ அந்த டிஎம். நேத்து நான் பிரியா பவானி சங்கர்து ஒரு விஷயம் தேடணும். எனக்கு அந்த இந்த படத்துல இருந்தே ஒரு இது வேணுமா. நான் ஆல்ரெடி ட்வீட் போட்டு வச்சிருந்தேன் பிறந்த நாளுக்கு. சரியா, அதுல இருந்து நான் எடுக்கலாம்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா உங்க ஐடின்னு பார்த்தா ரத்தனம் படத்துக்கு 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. கில்லி மாதிரி ஒரு படம் என்னென்னமோ எலிவேஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. யாரியா நீ எங்கிருந்து எவ்வளவு மார்க் பல்தான் எவ்வளவு கொடுத்திருந்தீங்க? ஏங்க அதெல்லாம் வித்தவுட் மார்க்கே கொடுக்கலங்க. ஏங்க அது ரிவ்யூ மார்க்கே கொடுக்கல, வெறும் இதை மட்டும் போட்டிருந்தேன். ஏங்க அது நியூஸ்ங்க, விகடன்ல வந்த ஆர்டிகல் நியூஸ்ங்க. அது ரிவ்யூ இல்லைங்க. ஏங்க நீங்க வேற படம் ரிலீஸுக்கு முன்னாடி விகடன் வந்த ஆர்டிகல் தான் அதை நான் போட்டிருக்கேன். மார்க் கொடுத்திருக்காரு பல்தான். 2 out of 5 கொடுத்திருக்காரு. நான் வந்து ரிவ்யூ எல்லாம் வந்து கம்மியா தான் கொடுத்திருப்பேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அது படமே சரியில்லை. அது படம் ஆனா அந்த ரிவ்யூல குபீரா ஒரு லைன் கொடுத்திருக்காரு பல்தான். கௌதம் மேனன் கேமியோ வாஸ் குட்னு போட்டிருக்காரு பல்தான். ஐயோ ஏங்க எனக்கே ரிவ்யூ எங்க இருக்குன்னு தெரியலங்க. சீரியஸா எனக்கு ரிவ்யூ காட்டல. வேணுமா பரணி ப்ரோ? எனக்கு கிடைக்குது. எனக்கு இருக்கு. அனுப்பிச்சுடுங்க பாப்போம் நான் என்ன எழுதியிருக்கேன்னு. அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் எப்படிங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்க? புரியவே இல்லை. நீங்க ஏதாவது வேணா சொல்லுங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஓவரால் டிசப்பாயிண்டிங் மூவி 2 out of 5. இது நான் ஓடிடில பார்த்து போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்லாம் தியேட்டர்ல நான் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை கேரளால இருந்து. கமலா தியேட்டர் ஒன்று ஏதோ போட்டிருக்காரு. A1 booking will be opened online one show after another across screen to one screen on tonight. Along with the bookings of day 2, day 3 morning special show for main screen will be also opened tonight. எல்லாமே ஆன்லைன்ல தான் ஓபன் ஆகுமா கமலா தியேட்டர்ல? எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. பாதியை பிளாக் பண்ணிட்டு பாதியை ரிலீஸ் போட்டிருக்காரு. FTFS இல்ல கமலாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான். பாதியை பிளாக் பண்ணிடுவாங்க, பாதி ஆன்லைன்ல விடுவாங்க. அந்த பாதி ஆன்லைன்ல விடுறத கொஞ்சம் ஆனஸ்டா விடுவாங்க. பரணி ப்ரோ இல்ல ஆன்லைன்ல தான் ஓபன் ஆகுமா பரணி ப்ரோ? அது day 1 தாங்க. FTFS அவர் மென்ஷன் பண்ணவே இல்லையே. எப்பவுமே கமலால FTFS-உம் ஆன்லைன்ல தான் ஓபன் ஆகும் எப்பவுமே.
எந்த பெரிய படம் வந்தாலும் அந்த அந்த வார புதன்கிழமை 110 ரூபா தான். எந்த அது பெரிய கரெக்ட் படம் கமல். இருந்தாலுமே அந்த அது வார அது புதன்கிழமை வருதுல்ல. 105 ரூபா தான் டிக்கெட் கமல், 110 பெரிய ரூபா படமா தான். இருந்தாலுமே. 105 ரூபா. ஆமா, எந்த படமா இருந்தாலும் 105 ரூபா தான். அந்த வகையில அவரை பாராட்டணும் சீரியஸா. சரி பரணி ப்ரோ, ஆகஸ்ட் ரிலீஸ்ல ஏதோ ஒரு படம் போஸ்ட் பண்ணு நியூஸ் வருது, எந்த படம்? தெரியலையா, அது பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். கராத்தே பாபுவும் இருக்கும். என் கராத்தே பாபு கொஞ்சம் வருமானு டவுட் தான். மத்த வேற எந்த ஏன் என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு கட் ஃபீல், அவ்வளவுதான். ஓகே, பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ அவர் அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும். இல்ல சொல்லுங்க பரணி. ஆகஸ்ட்ல ஒரு படம் ஏதோ போஸ்ட் பண்ணாதாமே, என்ன படம்னு கேக்குறாரு மெய். ஆகஸ்ட்ல என்ன படம் போஸ்ட் பண்ணாது? எதுவுமே போஸ்ட் பண்ணாங்க இது வரைக்கும். அப்ப கராத்தே பாபு வந்துருமா? கராத்தே பாபுவா? அது டவுட். ஓகே, அது டவுட். அந்த படம் நான் தான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், டவுட் இருந்தாலும். டாக்ஸிக் அவங்க வந்து டாக்ஸிக் டாக்ஸிக் வந்துடும். டாக்ஸிக் கண்டிப்பா வந்துடும். டாக்ஸிக் வந்து மிகப்பெரிய ஈவெண்ட் ஒண்ணு 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ பிளான் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 8 அதாவது தெரியல எனக்கு டேட்டு, 8 9 எந்த தேதியும் தெரியல. அந்த தேதி பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு அது கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் ஆயிருந்த வாட்டி. கராத்தே பாபு அதுதான் ஓடிடி அந்த மாதிரி பிரச்சனையா இல்ல வேற ஏதோ பிரச்சனையா பிரகாஷ் ப்ரோ? தெரியல, அது என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னே தெரியல. நம்ம நம்பிக்கை இல்லை, எவ்வளோ போயிடுச்சு. யாராவது நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு இந்த இது போட்டிருந்தாங்க, பிரைமார்க் ஸ்டுடியோஸ் வந்து கர்நாடகா ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு ஆல்ரெடி வித்துட்டாங்களாமே. நீ நீ தெரியல, 3 பேர் 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க, யார் வாங்கிட்டான்னு தெரியல. தமிழ்நாடும் வித்துருச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நாகநாதனும் போட்டிருந்தாரு. நீ விஸ்வநாதன் நந்திகர் கொஞ்சம் கூவல் அதிகமா இருக்காஸ் ப்ரோ. வலைபேச்சில் அவங்க தான் வாங்கினாங்க சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா வாங்கினவங்க தான் தமிழ்நாடு வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கர்நாடகா மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அப்ப சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல. ஆனா வலைபேச்சில் அதான் சொன்னாங்க, ரெண்டுமே அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி வேற யார்ட்ட வித்துருவாங்க, அப்படியா இருக்கும். அவங்க இது வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணதே இல்ல. அது வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற அந்த கம்பெனி அனிருத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி. இது படம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கி ஏதாவது லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோகன் தம்பி இருக்கியாப்பா? இருக்கேண்ணா சொல்லுங்க. மோகன் தம்பி கிடையாது, விஷால் தம்பி. அதை விடுங்க, குட்டி டிராகன் அது வேற விஷயம். அதை விடுங்க. FTFS மதுரை வரீங்கன்னு கேள்விப்பட்டேனே தம்பி. விஷால் ஏதோ கை காட்டுற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கும். அந்த தியேட்டர் சூப்பரா இருக்கும். அந்த தியேட்டர் சூப்பரா இருக்கும் தம்பி, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அப்படிங்களா? மோகன், ஆமா மோகன் அதாவது இந்த கமல் இருக்கான் தெரியுமா, அவனும் மதுரை தான். ஆனா நீ உயிருக்கு போராடிட்டு இருக்க, ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னு கால் பண்ணா கூட வந்து பார்க்க மாட்டான். அதனால அவங்ககிட்ட பெருசா பேச்சு இல்லடா. இப்ப உனக்கு பயங்கரமா இதுவாயிடுச்சு. உனக்கு இப்ப டக்குன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமா 10 நிமிஷத்துல உனக்கு ரொம்ப டஃப்னு வையா. எங்க எனக்கு தூரங்க, என்னால வர முடியாதுங்க அப்படின்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோ என்னன்னா, ஜில்லு இருக்காருல்ல, ஜில்லு டிஎம் பண்ணாரு. ஆப்பிள் டிவியோட ஐடி கேட்டாரு. என்னோட போன் நம்பர் கொடுத்தேன். பாஸ்வேர்டு கேக்குது ப்ரோன்னாரு. பாஸ்வேர்டு கேக்குதா? பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி இது ஒரு 2 பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்துச்சு, சரி அதை போட்டு பாத்துருவோன்ட்டு ஆப்பிள் டிவியை சைன் அவுட் பண்ணேன். சைன் அவுட் பண்ணிட்டு உள்ள போய் போடுறேன், 3 பாஸ்வேர்டும் தப்பு. ஐயோ, சரி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தேன். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா, இல்ல நீ தான் கரெக்டா இந்த மொபைல் யூஸ் பண்றேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் செவரல் டேஸ் ஆகும், கொஞ்சம் பொறுமையா இருந்துருச்சு. வெறி ஆயிட்டேன். என்னடா ஜில்லு வந்துட்டு ப்ரோ அண்ணா எவ்வளவு ஃப்ரீ சார்ஜ் பண்ணிருந்தீங்க மாசத்துக்கு 99. அது பிரச்சனை இல்லைங்க, நான் அதுல பாத்துட்டு இருக்கேங்க ஒண்ணு. அதுவும் இல்ல, ஜில்லு வந்துட்டு அண்ணா பரவாயில்ல நான் விடுங்கண்ணா. எனக்கும் வராதியா, உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் வராது. அப்படி ஆகி போச்சு.
நைட்டு படத்துக்கு போறேன் பாரு நீ. ஆக்சுவலா விஷால் எனக்கு தெரிஞ்ச குரோம்ல விஷால் பாஸ்வேர்ட்லாம் சேவ் இதுக்கு பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும்ல. இல்ல நான் டிவில லாகின் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணணும். அதுல இருந்துன்னா ஓகே. போன்ல டிவில லாகின் பண்ணிருக்கீங்க, டிவில எப்படிங்க இல்ல பாஸ்வேர்ட் வரும்? இல்லங்க, டிவில லாகின் பண்ணல. அந்த QR கோடு காட்டும், ஸ்கேன் பண்ணா டப்புன்னு போன்ல இருந்து கனெக்ட் ஆயிடும்ல. ஆமா, ஆனா டிவில பாஸ்வேர்ட் காட்டாதே. இல்ல மொபைல்ல பரணி, லாகின்னா தானே இருக்கும். ஆமா மொபைல்ல லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்ப டிவில எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியா, சரி விடுங்க, வரப்போ வரட்டும். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து இல்ல புதுசா பட் வாங்க. விஷால் உன்னோட இதுதானே கொடுக்கணும், நீ ஆப்பிள் ஐடி வச்சு தானே போக முடியும். இல்லண்ணா, இது வந்துட்டு நம்ம தனியா மெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா அதனால தானே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம்னா செக்யூரிட்டி இதுவாகும், அதுக்காக சொன்ன வந்தேன். ஆமா ஆமா அப்படின்னா ஓகே. ஏன்னா உன்னோட இது கொடுத்து உன்னோட எல்லா ஐக்ளவுட்ல இருந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ தனி லாகின் இருக்குன்னா ஓகே. ஏன்னா என்னோடதுலலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பிள் ஐடியிலேயே போகும். ஓஹோ, ஓகே ஆமா, அது பார்த்துக்கோ, என்னன்ட்டு செக் பண்ணிக்க வேணா. சரி விஷால் ப்ரோ, நீங்க வந்தா கேட்கணும்னு இருந்தேன் உங்ககிட்ட தான். சொல்லுங்க மெய். டாக்ஸிக் இன்னைக்கு ஒரு பாட்டு விட்டுருந்தான், பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏங்க அது தெரிஞ்சது தானேங்க, அதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன ப்ரோ, ஒவ்வொரு பாட்டுலயும் ஒவ்வொருத்தர் கூட ப்ரோ. நயன்தாரா யாரு? அக்கான்னு கேள்விப்பட்டேன். நானும் அதான் கேள்விப்பட்டேன் அக்கான்னு. ஆனா அக்கா மாதிரி தெரியல. அக்கா மாதிரி தாங்க தெரியும், அக்கா மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு அதுல நயன்தாரா பார்த்து அடுத்து ஹாய் ப்ரோமோ சூப்பரா இருந்தாங்க, செம்ம அழகா இருந்தாங்க. இன்னொன்னு அந்த பாட்டு நல்லா இருக்கு. 50 செகண்டோ என்னமோ தான் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு அந்த பாட்டு, கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாப்போம். புரியல, அவங்க போட்டோல தானே வந்தாங்க, ஏதோ வீடியோல அந்த மாதிரி பேசுறீங்க. ஐயோ வீடியோல வந்தாங்க, என்னைய வீடியோல ப்ரோமோல அருவாளை வச்சிட்டு இருந்தாங்க. பாட்டு ப்ரோமோலயும் வந்தாங்க பல்தா. ஒரு ப்ரோமோ வந்துச்சு, பாட்டு ப்ரோமோ. பாட்டு ப்ரோமோல ஃபைனல்ல அந்த கடைசியா போட்டோல தானே வருவாங்க. ஏய் முழுசா பாரு என்ன நல்லா பாருங்க, வெள்ளக்கல்ல வச்சிருக்காரு போட்டு வருவாங்க. ஓகே ஓகே, அழகா இருந்தாங்க. இல்ல விளக்கண்ணை ஊத்தி பாருன்னு சொல்ற மாதிரி டக்குன்னு காதல் வந்து அதுக்கப்புறம் மாத்திட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, பர்த்டேக்கு ஏதாவது தேருமா? ஒண்ணுமே நாளைக்கு காலைல 10 மணிக்கு போடுவான். 4:30 4:03 4:09 அப்டேட் வருதுன்னு. நாளைக்கு சாயங்காலம் பாட்டு போடுறாங்க வருதுங்க. அவ்வளவுதான். பார்ட்டிஸ்டான் ஏதாவது தேருமா பிரகாஷ் ப்ரோ? இல்ல இது பாட்டு மட்டும் தானே? இது பாட்டு வருது உறுதி. 47 2 நாள் கழிச்சு வருங்க. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க சூரிய ஏதோ பாட்டே பாடாத மாதிரி, அது ரஜினி பாடின பாட்டுக்கு அடிக்குது குளிர் எதுக்குங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்தானுங்க இன்னைக்கு? எனக்கு அதுக்கு மட்டும் வலைப்பேச்சு ஏங்க நான் நிறைய அதாவது சொல்லிருக்கேன், அவங்க சினிமால உள்ளது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. விடுங்க. சினிமா விஷால் ப்ரோ நடுவுல ஏதோ சர்ப்ரைஸ் இருந்தீங்களே, என்னது? இல்ல என்ன கன்ஃபார்ம் ஆகல, சொல்றேன். என்ன வலைப்பேச்சுல சொன்ன? வலைப்பேச்செல்லாம் விடுங்க, நம்ம சொல்றோம், நம்ம சோர்ஸ் சொல்லுது. 48ல இருந்து ஏதாவது வரும். 48ல இருந்து என்னங்க வரும்? அதிகபட்சம் ஹாப்பி பர்த்டே சூர்யான்னு ஒரு போஸ்ட்றாங்க. நீங்க வேற. சரி ஓகே விஷால் ப்ரோ, அப்புறம் பேசிக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, ஓகே கன்ஃபார்ம் பண்றேன். வாங்க வாங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஏகே பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? இருக்கே ப்ரோ. ஏகே என்ன ஆனார் ப்ரோ? எப்போ வராரு? என்ன கதை? ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு ஆதிக்க சொல்லிட்டு ப்ரோ, ஆர்டிவிக்கே சொல்றாரு இல்லங்க. ஒரு படத்தோட டைரக்டர் நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆகஸ்ட் மாசம் அப்டேட் வரும்னு நினைக்கிறேங்கிறாரு. அப்புறம் அவருக்கே அப்டேட் தெரியலன்னா நமக்கு எப்படிங்க தெரியும்? கண்டிப்பா தெரியாது. நம்ம என்ன அப்டேட் சொன்னாலும் அது பொய்யா இருக்கும். இல்லைன்னா உங்களை ஏமாத்துறக்க ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். யாருக்குமே இங்க தெரியாதுங்கிறதா உண்மை. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு டவுட் ஒன்று கேட்கலாமா ப்ரோ? இல்ல ஒரு 2-3 நாளாவே சோசியல் மீடியால வந்து என்ன வருதுன்னா, ஏகே ஃபேன்ஸுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல. ஸோ அதனால எல்லாம் அவங்க ஃபேமிலியா ஏதாவது பார்க்கறது போயிட்டாங்க, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது எனக்கு. உங்க கான்டாக்ட்ல எப்படி ப்ரோ அது? நீங்க எப்படி அது அவரோட ஆசை. ஆனா மங்காத்தா ரீரிலீஸ் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். மங்காத்தா ரீரிலீஸ் நடந்துச்சு, 2 வருஷம் நடந்துச்சு. அதே மாதிரி இல்ல அந்த டவுட் இருந்துச்சுன்னா அந்த இப்போ AK-64 ரிலீஸ் டேட் அன்னைக்கு பார்க்க சொல்லுங்க, நீங்களே பாருங்க. அதை பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம பேசுவோம். அதுல ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து
இல்ல ஒரு நியூஸ் அப்படிதான் வந்து எனக்கு ஒரு 3 நாளா 4 நாளா பார்த்துன்னு இருக்கிறேன். அப்படிதான் வருது. அது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஃபேனா இருக்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இதாகுது. இவங்கன்னா எப்படி வருது நியூஸ் அப்படின்னு. இல்ல அப்டேட் இல்லாதனால தான் எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்கன்ட்டு தான் நம்மளுக்கும் இதாகுது. ஸோ அதனால அதுதான் ப்ரோ, அப்டேட் இருந்தாங்கன்னா இதா இருக்கும். அப்டேட்டே இல்லாம இருக்கும்போது அவங்க வந்து என்னதான் அவங்க ஆக்டிவா இருந்தா என்ன பண்ணாலும் முடியும். தலைவா 2 பேர் தலைவா. சரி சொன்னா வேற அடிப்பீங்க, பரவாயில்ல சொல்றேன். அஜித் சிம்பு தலைவா, அவங்க எதுவுமே பண்ணாம அமைதியா தான் தலைவா இருப்பாங்க. ஏதாவது வர்றதுக்கு அப்படியே என்ன விஷால் ப்ரோ அஜித் என்ன எனக்கு புரியல. பல்தான் இல்ல, அது உண்மைதான். இல்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு சிம்புக்கு படமே இல்லாம இருக்கு. ஒரு 2 வருஷம் படமே ரிலீஸ் பண்ணாங்க. 2 வருஷமும் 1 வருஷமும் படம் ரிலீஸ் பண்ணாம அப்படி இழுத்துக்கிட்டே இருந்து கடைசியா ஒரு படம் ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப டிலேட் ரிலீஸ் தான். ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா அந்த பால் குடம் இந்த தீர்த்த குடம்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கேங் இருக்கும். அது ஒரு அப்படி எப்போ அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த அப்டேட்டே வரலன்னா கூட அந்த கூட்டம் ரிலீஸ் அன்னைக்கு வந்துருங்க சிம்புக்கு. அது ஆட்டோமேட்டிக் ஹைப் கிரியேட் ஆயிரும். ஆனா இப்ப அதை அவரே கெடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா சிம்புவோட மெயின் அம்சமே அவரோட லுக்குக்காக ஃபேன் ஆனவங்க நிறைய விதமா ஸ்டைல் பண்றவர் நிறைய பண்ணுவார். கண்டிப்பா அப்படி சுத்தாரு, காதல இங்க காதல மட்டும் தோடு போடாம எல்லா இடத்தையும் தோடு போடுறதுன்னு சொல்லி பயங்கரமா பண்ணுவாரு. அந்த ரிப்பன் கட்டுறது, பேண்டு போடுறது, ஐப்ரோல ஏதோ பண்றது, அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக ஃபேன் ஆனவங்க பயங்கரமா இருக்கும். அப்படி ட்ரெண்டியா திரும்ப அவர் பக்காவா பண்ணாருன்னா திரும்ப அதை விட பல வெறித்தனமான ஆட்கள் வந்துருவாங்க. அப்ப அவர் அசுத்து வாரிவத்து படமே அப்படி வரதா தானே இருந்துச்சு. அந்த லவ் கார்டுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு அவர் ஸ்டில்லா விட்டு பயங்கரமா வர மாதிரி தானே இருந்துச்சு. அந்த படம் நடக்காம போயிருச்சு, தள்ளி போயிருச்சு. அது வந்து திரும்ப பழைய சிம்பு ஃபேன்ஸ் அது மாதிரி இன்னொரு செட்டை கிரியேட் பண்ணி விட்டு போயிருப்பாரு அவரு. எல்லாம் நன்மைக்கே. பரணி ப்ரோ சொல்லுங்க கமல். ஸ்பைடர்மேன்ல இருந்து ஃபைனல் ட்ரைலர் இருக்கு. ட்ரெய்லர்லாம் இனிமேல்லாம் இல்லைங்க. ஏங்க என்னையா மார்வல் விட்டுக்கிட்டே இருக்கா? இல்ல பரணி ப்ரோக்கு வந்து இப்ப என்ன ஆசைப்பட்டு இருக்காருன்னா, எஸ்கே வந்து தேசிங்க பெரியசாமியோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அந்த கனவுல இருப்பாரு. அவரு ட்வீட் கேட்டாரு, நான் போட்டேன். அதுக்கு என்னங்க, அது என்ன நாளைக்கேவா நடக்க போகுது? ஏங்க நீங்க இந்த காட்ஸில்லா வர்சஸ் காங்ல காங் கூட ஒரு பொண்ணு ஊமா மாதிரி வரலாம். அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சான். 18 வயசு தான். அப்படியா? ஐயோ. ஆக்சுவலா ஜுராசிக் பார்க்ல நடிச்சவரும் இறந்துட்டாரு. அது கேள்விப்பட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க்ல அவரு உருவாகுது. ஆமா ஆமா, அப்கமிங் காட்ஸில்லா படத்துல அவர் வராராம். பரணி இன்னைக்கு நான் நைட்டும் திருப்பி 4வது வாட்டி போறேன் பரணி, எபிக்ல. போயிட்டு வாங்க விஷால். தஞ்சாவூர் எபிக்கா? கோயம்புத்தூர், மதுரை. பெரிய பெரிய இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி ஒரு படத்தை பாக்குறதுலாம் அபூர்வம் தான். சரி, ஒரு பிடிச்சிருச்சுன்னா போய் பார்க்க வேண்டியதான். என்ன பண்றது, இந்த டைம்ல ஒரு வாரம் குடும்பமும் இல்ல, அதனால இருக்கிற சந்தோஷமாக போறீங்களா இல்ல படம் பிடிச்சதுனால போறீங்களா? கதையாவே ரொம்ப நல்லா இருக்கு. பிரகாஷ், நான் பார்த்தேன்னு நீங்களே பாத்தீங்களா இல்லையா? பார்த்து பேசிருப்பேன். என்னன்னா ஒவ்வொருத்தவங்க இந்த கூட வர ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு லாஸ்ட் நாள் பெரிய போயிடுங்க. நான் நாளைக்கு ஒரு நாள் ஏங்க அதெல்லாம் இல்ல, நான் பரணிட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பண்ணி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஒண்ணுன்னா, இந்த குருவி கூட விவசாயி கதை தெரியுமா? சத்தியமா அண்ணா சரி சொல்லி முடிங்க. நேத்து டபுள் மீனிங்க்கு செம ரெஸ்பான்ஸ்ண்ணே. எனக்கே இன்ஸ்டால டிஎம், ப்ரோ நல்லா இருக்கு பேசுங்க ப்ரோ டெய்லின்னு. நீங்க இந்த குருவி கூட கதையை சொல்லுங்க. இல்லையே, கொடுமை என்னன்னா ஒரு கமெண்ட் கூட வரலையா யூடியூப்ல? வந்திருக்கு கமெண்ட், விஷால் ஐயா அப்படின்னு கமெண்ட் வந்திருக்கேன், பாக்கலையா நீங்க? சேலம் எஸ்பிஆர்ல நைட்டு 12 மணிக்கு புக்கிங் ஓபன் போட்டிருக்கான். என்னமோ FTFS 9 மணி ஷோ ஓபன் பண்ற மாதிரி. எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க பரணி ப்ரோ. 12 மணிக்கு ஓகே கமல், ஏன்னா வந்து சைட்டு கிராஷ் ஆகும், இதாகும். ஓகே, அவங்க நிறைய செயின் வச்சிருக்காங்க. ஓகே, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் எதுக்கு பரணி FTFS டிக்கெட் வாங்கியாச்சு பரணி. விஷால் வெறுப்பேத்தாத விஷால். ப்ரோ பெரிய ஹீரோ படம் ஃபர்ஸ்ட் டைமா? ஷால ஃபர்ஸ்ட் டைம். அதான் கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு முரட்டு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்க விஷால் ப்ரோ. ரெடியா இருக்கு, சீக்கிரமா போயிருங்க. 8 மணிக்கெல்லாம் போயிருங்க. சொல்லுங்க பரணி. அது இல்ல டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு தெரியல, இன்னும் வெலை தெரியல. வெலை சொல்றேன்னு சொல்லிருக்காங்க, வெலை தெரியல. வெலை தெரியலையா? மோகனுக்கு சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதுதான்
பரணி ப்ரோ சொல்லுங்க 1500 பிளஸ். ஏங்க மோகன்லாம் பாவம், அவரு வந்துட்டு 100 ரூபா டிக்கெட்ல பாப்பாரு. மோகனுக்கு சேர்த்து போட்டுற வேண்டியதான். அப்புறம் அவனுக்கு எப்பயாவது மாசம் 100 கொடுன்னு வேண்டியது. விஷால், நான் அந்த டேர்ம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு விஷால். சேர்த்து பாவம் படிக்கிற பையன், அவனுக்கு எதுக்கு கத்துக்கிட்டு. நானும் தான் விஷால். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிட்டு டிக்கெட் இருந்தீங்க? எவ்வளோ ப்ரோ? விஷால் ப்ரோ எங்க ப்ரோ? எங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு பிரைஸ் ஜனநாயகனுக்கு டிக்கெட் ரேட்டு? 200 தான் ப்ரோ. 200 அவ்வளோ தவா? விஷால், ஆமா, ஆமா. இங்க பெங்களூர்ல 12 மணில இருந்து எல்லா ஷோ நார்மல் ரேட் தான். ஷோ மட்டும் 9 AM ஷோ மட்டும். நீங்க எந்த ஊரு நாதன் ப்ரோ? நம்ம பெங்களூர் ப்ரோ. இங்க பெங்களூர்ல எப்பயுமே 3000 தான் ப்ரோ. இங்க அப்படி இல்ல, only 9 AM ஷோ மட்டும். 500 600 ரூபாய்க்கு தான் விற்போம். அதான் இல்ல only 9 AM ஷோ தான். மத்தபடி ப்ரோ இங்க வந்து டிக்கெட் பிரைஸ் 1500 பிளஸ் 300 எக்ஸ்ட்ரா. இங்க 1800 டோட்டல். என்ன ப்ரோ பாப்கார்ன் வந்து 3 கொடுப்பாங்களா காம்போ, இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல வெறும் டிக்கெட் தானா? ஒரே டிக்கெட் வண்டி தான். அது அவங்களுக்கு கமிஷன் 300 1500. ஓகே 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 ப்ரோ சூப்பர். ஒரே ஃபேன் ஷோக்கு மாத்திரம் தான் அது. அப்புறம் வந்து 800 10 o'clock ஷோக்கு வந்து 800 பண்ணிருக்காங்க. 800 எப்படி ப்ரோ? அங்க அவ்வளவு விலை வச்சாலும் போய் பாக்குறீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் போகணும்னு தோணுமா இவ்வளவு விலை கொடுத்தோம்? ஃபேன்ஸுங்க அது இல்ல ப்ரோ, அது உருவத்துல எல்லாம் போவாங்க. ஃபேன்ஸுங்க எல்லாம் போவாங்க. ஏதாவது ஒரு ஆச்சு பிச்சுன்னு போயும். ஓகே ஓகே என்ஜாய். நீங்களே போறீங்களே விஷால் ப்ரோ. நான் போறது இந்த ஒன் லாஸ்ட் டைம் தான். இது விஜய் கோட்டா இருந்தாலும் போயிருக்க மாட்டேன் இந்த வேலைக்கு. அண்ணா விஷால் சொல்லுங்க. வந்துட்டேன். அது என்னமோ கேட்டீங்களா? என்னது கமெண்ட் எங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையேங்க. நான் அதுதான் எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸ் சொன்னதே கேட்டேன். விஷால் நீ சீக்கிரம் வந்தாருன்னு பார்த்து விஷாலிங் காணா பரணியும் காணான்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்தோடனே சாரிண்ணா, அந்த வந்துட்டேன். இப்போ வந்து இப்போ நம்ம அது பேசணும், 1 மணி நேரம் பேசணும். நிறைய மேலுதட்டும் கீழுதட்டும் அந்த வரி என் மைண்ட்ல ஓடிட்டே. இல்ல இல்லங்க, அதை விடுவோம். 1 மணி நேரம் பேசினா பேசலாம், கடைசி 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் வேணாம். ஓகே, ஒரு ஸ்டோரியா போலான்றீங்க. ஓகே ஓகே. கொடுத்தேங்கில் பாரதத்தினா இல்லையெங்கில் வேண்டாம். சரி, நாளைக்கு வச்சுக்கலாமா பிரகாஷ் ப்ரோ? நாளைக்கு நம்ம இதை பத்தி பேசணும். அதுக்கு போல்ட்ட வந்துருவாரு என்னையா அப்படின்ட்டு வந்துருவாரு. விடுங்க மெய் அப்படிதான். அவர் எப்ப சைட்ல வந்து எதாவது வந்து இல்ல எல்லாரும் ரெடியா இருங்க. நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. பல்டா நாளைக்கு வந்து ரிவ்யூவே சொல்லுவாரு. ஆமா, படம் ப்ரீ ரிவ்யூ சொல்லுவாரு. ரிவ்யூவே சொல்லுவாரு பல்டான்னு. பல்தான் வந்து யாராவது படம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறீங்களா, எந்தெந்த டைம்ல எந்தெந்த சீன் வரும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்கன்னு எல்லா இதையும். அதாவது இங்க என்னன்னா, இத சொல்ற 2 யோக்கியங்களும் படம் பார்த்துட்டாங்க. பல்தான் ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டைட்டில் கார்டு உடனே வந்துருமா இல்ல லேட் ஆகுமா? கொஞ்சம் வீடியோ லேட்டா தான் வரும். இல்ல உடனே வந்துரும். ஒரு ஆள் வந்துட்டு உடனே லேட்டா வருங்க. பல்தான் படம் ஆரம்பிச்சோடனே வந்துருமா? என்ன பல்தான், என்ன படம் பார்த்தீங்க? இன்ட்ரோலாம் முடிஞ்சுதான் வரும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. எனக்கு என்னன்னா, எதையுமே வந்து இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா வந்து நாங்க படம் பார்க்கலன்னோம், அது வந்து கிட்டத்தட்ட ஸ்பாய்லர் மாதிரி. அடுத்து ஒருவேளை நீ சொல்ற மாதிரி டைட்டில் கார்டு முன்னையோ பின்னையோ எப்படியோ இருந்தாலும் புது டைட்டில் கார்டு தான் நம்ம போடுறாங்க. இந்த டைட்டில் கார்டு எந்த இடத்துல போடுறாங்கன்னு தெரியுது, அதுல நமக்கும். ஆமா இதுவும் அது தெரியாது. அதனால நமக்கு அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஏங்க அவங்க லியோட தாங்க போட்டிருந்தாங்க, அதை தூக்கிட்டு புதுசு போட்டிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த போட்டோ உண்மையா? வினோத் வந்து உட்கார்ந்து டிசைன் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு போட்டோ வந்துச்சு, உண்மையா இல்ல அந்த ஹேண்ட அது வந்து ஹேண்ட மட்டும் வச்சு போட்டிருந்தாரு இன்ஸ்டால. இது உனக்கு ஏஐல வந்து ஆள் வச்சு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு இது பர்சனலா தெரிஞ்சுக்கணும். சத்தியமா நோ வன்மம். என்னன்னா, படம் லீக் ஆனதுனால ஒரு மாதிரி ஹைப் இல்ல. கலெக்ஷன் புக்கிங் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா பர்சனலா ஒரு விஜய் படம் வரப்போகுதுன்ற ஒரு பரபரப்பு இருக்கும்ல, அது இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது லீக் ஆனதுனாலயா இல்ல அது என்ன ஃபுல்லா பாலிடிக்ஸ் போயிட்டாரு இதுக்கப்புறம் வரமாட்டாரு அந்த அந்த மைண்ட் செட்டா? 9ஆம் தேதி வந்திருந்தா நமக்கு அது இருந்திருக்கும். ஆமா 6 மாசம் வந்திருக்கணும். இது ஒண்ணு ஆல்ரெடி ரீமேக் பிலிம், ஓகேங்களா? அது கூட வந்து 9ஆம் தேதி வந்திருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும், ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் 9ஆம் தேதி வந்திருந்தேன்னா அது அப்படியே அந்த ஃப்ளோல போயிருக்கும். இது வந்து
ஒரு 6-7 மாசம் ஆயிருச்சு. 7 மாசம் ஆகி படமும் லீக் ஆகி அதுவும் எந்த அளவு என்ன இதுங்கிறது முக்காவாசி எல்லாருக்கும் பார்த்துட்டாங்க. ஸோ அதனாலதான் அது அப்படி இருக்கு. வினோத் எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்த பார்த்து மாத்தாம சொல்றாரு. படம் வந்து நிறைய முக்காவாசி பேர் பார்த்துட்டாங்க. இன்னொரு இந்த லைனை சொல்லாம இருக்கவே மாட்டாரு. 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. முக்காவாசி பேர் பார்த்துட்டாங்க இந்த லைனை சொல்லிடுவாரு எல்லா படத்துலயும். இல்ல அவர் எதுக்கு எப்படி இந்த இன்டர்வியூலாம் 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாருல. அவரு இப்போ ஒண்ணு பார்த்து முடிக்கிறேன், அடுத்த அரை மணி நேரத்துல இன்னொரு நோட்டிபிகேஷன், இப்படி 2 நாள்ல இவ்வளவு இறக்குறாங்க. நாளைக்கு இல்ல, அப்படிதானே கொடுப்பாங்க. ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் ஆகல. ஏங்க நாளானைக்கு படம் ரிலீஸ்ங்கறத எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாவீரன் 2 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளுக்குள்ள கொடுத்ததுதான் மாவீரன் இன்டர்வியூ கொடுத்து. ஆமா, இன்னொன்னு ஒரே நாள்ல எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க மாவீரன். அடுத்தடுத்து போடுவாங்க. இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் ஒரே நாள்ல கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து நீங்க இந்த ட்ரெஸ் மட்டும் மாத்திடுவாங்க. சில பேர்ல கேட்கவே செய்வாங்க, எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தீங்க? யாரோ ஒரு நாள் 26 இன்டர்வியூ கொடுத்தேன் ஒரே நாள். 40 இன்டர்வியூ கொடுத்தேன் நான். தலைவன் மணிகண்டன் குடும்பஸ்தர் 40 இன்டர்வியூ கொடுத்தேன். 40 இன்டர்வியூ எப்பா நொரத்தள்ளிடுங்க. இதுக்கே எப்படின்னா சிங்கப்பூர் சலூனுக்கு ஆர்ஜே பாலாஜி ஒண்ணு பண்ணாரு. அதெல்லாம் வேற ரகம். ஆர்ஜே பாலாஜி தான் இருப்பாரு. சீரியலுக்கு எல்லாம் போய் இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரன் பேபி ரன்னுக்கா வீட்டுல விசேஷத்துக்கா ஏதோ ஒன்று சீரியலுக்கு எல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏங்க அதை உள்ள பரவாயில்லைங்க, அஸ்வினி சீக்காவெல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆமா ஆமா ஆமா, இல்ல கரெக்டா தான், அதெல்லாம் சூப்பரா தான். நம்ம தான் நல்ல விஷயம் தான், அதுதான் எல்லா இடத்துலயும் பண்ணணும். பரணி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல தேர்ஸ்டே நான் சீட்டா கேட்டேன். அதுல நீங்க வந்து ஒருத்தர் சஜஷன் கேட்டாரு, இந்த வாரம் என்ன படம் பார்க்கலாம்னு கேட்கும்போது இதய முரளியா அன்பே டயானாவான்னு கேட்டப்ப நீங்க இதய முரளி பாருங்க, நீங்க நல்லா இருக்குன்னு. ஆனா ரிவ்யூ ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா 3.25 கொடுத்துருக்கீங்க இதய முரளி, அன்பே டயானா 3.5. ரேட்டிங் படி பார்த்தா அன்பே டயானான்னு சொல்லியிருக்கோம். நீங்க பரணி நீங்க என்ன பண்ணாலும் இப்படிதான், அவ்வளவுதான் உங்களுக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உங்க கதை. இதுக்கப்புறம் விட்டாங்களே அவரை பாவத்தை. டீசென்ட் குட்டு எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏங்க சரி, அப்ப நீங்க வந்து அன்பே டயானா சஜஸ்ட் பண்ணிருக்கணும். சரி ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க பரணி ப்ரோ, ஒரு குரூப் மொத்தமா போட்டு பொழந்ததுல ஒருத்தன் நாளை அப்படின்னு தமிழ்ல ட்வீட் போட்டிருக்கான். சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நாளைன்னு போட்டு ஒரு ட்வீட் வந்திருக்கு. நாளைன்னு போடுறானா? நாளைக்கு அப்டேட் நாளைன்னு போட்டு நாளைக்கு இங்க பாரு மெய்யே நாளைன்னு போட்டு நாளைக்கு திருவிக்ரம் என்டிஆர்ல ஏதாவது போஸ்ட் வந்தா என்ன பண்ணுவேன்? தமிழ்ல போட்டிருக்கான். அதுவும் போஸ்ட் இல்ல விஷால் ப்ரோ, ஒரு ஐடி ஃபேன் ஐடியோட கமெண்ட்ல போய் நாளைன்னு போட்டுருக்கான். அப்படியே? அப்போ ஓகே, சூப்பர். யாரு மாறாதானே? மெய் மாறாதானே? இல்ல மாறா இல்ல வேற ஏதோ ஒரு சூர்யா ரசிகன் ரசிகன் 1 2 3. அந்த நாளை இது போடுறது பெரிய விஷயமா? நானே போட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவங்க அபிஷியலா போடுறது பெருசா அப்டேட் கொடுக்க வேண்டியது. ஜிவி பிரகாஷ் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டாரு பாட்டு வருது. அவரும் போட்டாரு. அப்புறம் என்ன எல்லாரும் போட்டதுக்கு என்னங்க பண்றாங்க? செகண்ட் சிங்கிள் தானங்க? ஆமா ஆமா. அபிஷியலா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒண்ணுமே வரலையே. ஜிவி தானே ஏதோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற ஒரு மாதிரி. பரணி கேட்டது உங்களுக்கு புரியலையா? செகண்ட் சிங்கிள் தானே, அதுக்கே இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கு புரியல மெய்? ஏங்க செகண்ட் சிங்கிள் தானே, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அவர்தான் படிக்காதவனா படிக்காதவன் படத்துல ஒரு விவேக் மாதிரி ஆல்ரெடி அவருக்கு அனுபவம் இருக்குல்ல ஜனவரி மாசம். அதனால அவர் அப்படிதான் பின்னாடி இவரும் சொன்னார்ல. இதெல்லாம் இல்லைங்க, இந்த மோஸ்ட் இன்னொரு சாங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் இஸ் லோடிங்னு வேற போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ வாங்கினதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கா கமல்? போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கேப்ல பரணி ப்ரோ தப்பிச்சிட்டாரு கரெக்ட்டா. 3.5 பரணி ப்ரோ அத சொல்லுங்க. பரணி ப்ரோ அது எப்படி 3.5 ஒரு படம் கொடுத்திருக்கீங்க, 3.25 ஒரு படம் கொடுத்திருக்கீங்க. ஆனா 3.25 கொடுத்த படத்தை சஜஸ்ட் பண்றீங்க, என்ன காரணம் சொல்லுங்க? உண்மையே சொல்லுங்க பரணி ப்ரோ, என்ன காரணம்? அன்பே டயானால எஸ்கே அடிக்கவும் இல்ல. எஸ்கே பார்த்துட்டு பாராட்ட தானே செஞ்சாரு, அப்புறம் அதை சஜஸ்ட் பண்ணல. பரணி ப்ரோ நீங்க என்னதான் வன் பண்ணாலும் ரிவ்யூல நல்லா போடுவீங்க நாங்க ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சரிப்பட்டு வரல. ஓகே, ஒரு போஸ்டர் வந்திருக்கு. என்ன போஸ்டர் அது? எதுல இருந்து? கேம்ல இருந்து. பெட் நம்பர் 1 28/7/26 அப்படினா? இல்ல விஷால் ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர் அது ஐன் கேம்ல இருந்து வர்ற கண்டென்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு லைட்டா ஏதோ கவர மாதிரி இருக்கு.
ஆஹா மே 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 நீங்க டீம் கலிஃபா எங்களுக்கு தெரியுமே நாங்க ஏன் இப்படி இல்ல இங்க யாரும் அந்த கலிஃபாவை பெத்தலம் பாக்குறப்ப உங்களுக்கு குடும்ப நம்பிக்கை யூனிட் இருக்கா மெய்? கலிஃபாவோட டீசர்ட் எல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு மெய்? கலீஃபா டீசர் போய் பாருங்க, நேத்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுத்து பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ ஓகே அப்ப புரிஞ்சிடுச்சு. கிளியர், ஹென்ஸ் ப்ரூவ்டு மெய். கோட் வேர்ட் அக்செப்டட். பெத்தலம் வருது. மெய்யழகன் ப்ரோ. ஆமா, இல்ல ஆனா அயன் கேம் வந்தா பெத்தலம் எல்லாம் உங்களுக்கு, ஷியோர் ஷாட். பெத்தலம் மேல எல்லாம் எனக்கு ஹோப் இருக்கு, அதெல்லாம் ஆனா கண்டிப்பா அயன் கேம் நல்லா ஓடுனா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் மெய் ப்ரோ. வேற வகையா உண்மையாலுமே கேரளால வெறி ப்ரோ பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்காங்க டிக்யூ ஃபேன்ஸ். அவர் அங்க விட்டுட்டு போயிட்டாரு அப்படியே கோத்தாவோட. வர்றப்ப பாருங்க டெரிஃபிக்கா இருக்கும். சைலண்ட் சம்பவம் இருக்கேன். சைலண்ட் சம்பவம் பண்ண போதும் நினைக்கிறேன். பெத்தலம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். இன்னும் 2 படத்துல ஒண்ணு வந்து ஹிட், இன்னொன்னு வந்து மொத்தமா படுத்துரும். அது எது ஹிட் ஆகும் எது படுக்கும் இல்ல மெய், பெத்தலம் பிளாக் பஸ்டர் ஆகும் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த 2 படத்துல ஏதாவது ஒண்ணு ஆக்ஷனா கிளிக் ஆச்சுன்னா, கேரளால எப்பயுமே ஆக்ஷனுக்கு கொஞ்சம் எட்ஜ் அதுங்க ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாப்பானுங்க. போனாட்டி லோக்காவும் ஹிருதயபூர்வம் ஆச்சு. ஆமா, அப்புறம் வந்துட்டு இந்த படம் ஏங்க போறீங்க கிட்ட இந்த படம் இருக்குல்ல, இந்த வருஷம் பிளாஸ்டே வந்து டே 1 வந்து தௌசண்ட்ஸ்ல தான் கலெக்ட் பண்ணுச்சு. பட் எண்டிங்ல 15 கோடிக்கு மேல பண்ணிருச்சு. டே 1 வந்து இந்த படம் இந்த கிங் ஆஃப் கோத்தா கூட இன்னொரு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் அப்படிதான். ஆர்டிஎக்ஸ், அதுவும் பிளாக் பஸ்டர். கிங் ஆஃப் ஆர்டிஎக்ஸ் தமிழ். அதாவது நீ மலையாள படம் சொல்றடா, இப்ப தமிழ் படமே பாரு. அந்த படம் வந்து டே 1ல வந்து 75,000 80,000 தான். ஆனா அதான் நான் சொல்றேன், அங்க ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி எட்ஜ் அதிகம். ஃபேன்ஸ் நல்லா பாப்பாங்க. எனக்கு அதனால ஐஎம் கேம் கொஞ்சம் கரெக்டா கிளிக் ஆச்சு. ஐஎம் கலிஃபானாலாம் சூப்பரா இருக்கும். அங்கேயும் ஒரு மாதிரி ஈமிக்கும். விஷால் ப்ரோ, கலீஃபா டீசர் எடுத்து பாருங்க, பிஜிஎம் தாறுமாறா இருக்கும். இந்த மாதிரி கிங் ஆஃப் கோதா டீசர் ஞாபகம் இருக்கா? டர்போல கூட தான் பிஜிஎம் நல்லா இருக்கும். கிங் ஆஃப் கோதா டீசர் ஞாபகம் இருக்கா? அந்த படம் தான் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் நினைச்சிட்டு இருக்கேன். போய் பார்த்தா அந்த டைரக்டர் மேலேயே நம்பிக்கை இல்ல ப்ரோ. சரியான டேஞ்சர் டைரக்டர் கலிஃபா டைரக்டர். நம்பிலாம் இருக்க முடியாது. ஹைப்பாலாம் கொஞ்சம் பொறுமையாவே இருந்துப்போம். நான் எல்லாம் ஃபுல் ஹைப்ல இருக்கேன். ஜில்லு ப்ரோட்ட பெட் கட்டி வச்சிருக்கேன். அது நான் கண்டிப்பா நல்லா இருக்கணும். மெய் ப்ரோ, ஐஎம் கேம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்து உங்களோட வருவாரு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல அதுக்கு இல்ல, பெங்களூர் ஸ்டைல் லவ் ஸ்டோரி மெய் மறந்துடாதீங்க. பெங்களூர் ஸ்டைல் அதுக்காக சொல்ல. இல்ல லவ் ஸ்டோரி தான். இல்ல வேணாம். எது லவ் ஸ்டோரி? நகாசும் சூர்யாவும் பண்ற படம். நகாசும் சூர்யாவும் பண்ற படமா? ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் சூர்யாக்கு ஒரு கதை சொல்லியிருக்காப்ல விஷால் ப்ரோ. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரியா. பெங்களூர்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியா. அப்ப பையாட்டோன்னு சொல்லுங்க. இங்க பெங்களூர்ல நடக்கும். அது ரோட்ல நடக்கிற படம். பையாட்டு பெங்களூர்ல தான் ஆரம்பிக்கல. பெங்களூர்ல எந்த ஏரியா போ? அதான் சொல்லிடுங்க கொஞ்சம். சொல்லுங்க சுகன் ப்ரோ, இருக்கேன். Positive news, heard some good things about IM game, Sugan bro. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பரணி ப்ரோ வந்து ஹியரிங் பாசிட்டிவ் குட் நியூஸ்ன்னு சொன்னா அந்த படத்து மேல பயப்படணும். அதே கொஞ்சம் பேடா ரிப்போர்ட் வருதுன்னு சொன்னா சந்தோஷமா பண்ணணும். வேற சொல்லியிருக்காரு ப்ரோ. மெய் எதனால அப்படி சொல்றேன்னு தெரியுமா மெய்? ஐயா இது துல்கர் சல்மான் படம். கிங் ஆஃப் கொத்தாவும் துல்கர் சல்மான் படம் தான் சுகன் ப்ரோ. அந்த படம் நல்லாதான் இருக்கும் மெய். கிங் ஆஃப் கொத்தா வந்து படமும் நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமா இருக்கும். இல்ல சுகன் ப்ரோ, வழக்கமா நான் தான் ஏதாவது குப்பை படத்தை எடுத்துட்டு வந்து நல்லா இருக்குமே. கிங் ஆஃப் கொத்தா எல்லாம் நானே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க அது நல்லா இருக்குங்கிறீங்க. நல்லா இருக்கும். நோ சுகர் ப்ரோ நோ. ஆக்சுவலா நேத்து கூட போட்டுருந்தாங்க. பிஜிஎம் ஓகே கரெக்ட். பிஜிஎம் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிக்கும் சூப்பர் தலைவர் ப்ரோ. எங்க அம்மா அந்த படம் பார்த்தாங்க சார் ப்ரோ. கிங் ஆஃப் கொத்தாவா ஒரு நாள் போட்டு விட்டேன்னு பார்த்தாங்க. என்னம்மா படம் முடிச்சுட்டு நான் போய்க்கிறேன், என்னம்மா அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குடா. என்னம்மா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது நல்லா இருக்குடா, அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க எங்க அம்மா. இல்ல சுகன் ப்ரோ வந்து காந்தா நல்ல படம்னு சொல்லியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நல்ல படம்ங்கிறாரு.
அந்த நல்ல படம் ப்ரோ. பூஸ்டருக்கு சக்சஸ் ரேஷியும் சரி ஸ்டோரி. இருங்க மாவீரன் சொல்லிட்டு போறாரு சொல்லுங்க மாவீரன் சொல்லுங்க. மொக்க படம். ஆமா ஆமா எது படம் எது நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு மாவீரன் bro. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே மாவீரன் சொன்னாரு. காந்தா வந்து காந்தா வந்து எப்படின்னா ஒரு ஆவரேஜான படம், கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். யாரு? ஓகே அதான் சுகன் ப்ரோ காந்தால miss பண்ணது. கோத்தா நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே 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 சுகன் ப்ரோ. இல்ல இங்க பாருங்க விஷால் ப்ரோ, நான் மாவீரனுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இல்ல, நான் பதிலு. உங்களுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா காந்தா? அதை சொல்லுங்க. விஷால் ப்ரோ காந்தா படத்துக்கு நான் என்ன, இங்க பாருங்க விஷால் ப்ரோ, என்னோட பழைய ஐடியில் நான் காந்தாக்கு போய் என்ன ரிவ்யூ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வாங்க. இதாண்டா சினிமான்ற மாதிரி பழைய ஐடியே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு bro. அப்புறம் எப்படி அதுல போய் பாக்குறது? ஆனா என்னால ஓபன் பண்ண முடியல. என்னால என் ஐடியா பார்க்க முடியல, என்னோட ட்வீட்ஸ் பார்க்க முடியல. அப்ப எடுத்து அனுப்புங்க. ஆனா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஓகே தலைவா. மாவீரன் ப்ரோ ஹெட்செட்டை தள்ளி வச்சுட்டு பேசுங்க. ஆமா மாவீரன், காட்ஸில்லா ட்ரெய்லர் நீங்க சவுண்டே காட்ஸில்லா சவுண்ட் வருது, டும் டும்னு அடிக்குது. ஸ்பைடர்மேன் ஃபைனல் ட்ரெய்லர் வந்துருச்சு பாத்தீங்களா? அது ட்ரெய்லர் இல்ல ப்ரோ, அது சின்ன டிவி ஸ்பாட் மேல டிவி ஸ்பாட் மாதிரி. அது ஸ்பைடர்மேனோட எல்லா படத்தோட, இப்ப அந்த ஹோம் கமிங் எல்லா படத்தோட இது ட்ரெய்லருக்கு அப்புறம் நான் எதுவுமே பாக்கல ப்ரோ. ஏன்னா இவனுங்க முன்னாடிலாம் வர தெரிஞ்சு போச்சு. டிவி ஸ்பாட்லயே மொத்த கதையும் சொல்லி. நானும் அதான் ப்ரோ, நானும் பார்க்க மாட்டேன் அதெல்லாம். ரொம்ப இந்த சோனி எப்பயுமே இப்படிதான் பண்ணுவான், நிறைய இது விடுவான். அல்பும் அவனும் சண்டை போடுறதுதான் மெயினே, அதையே பிச்சு விட்டுட்டான் நிறைய சீனு. ஆனா மெயின் இன்னும் ரிவீல் பண்ணல கமல். அத சொல்லுங்க. பண்ணல மெயின் வில்லன் தான் யாருன்னு தெரியுமே. அவங்க இல்ல டாக்டர் டூம் இல்லையா கமல்? அப்புறம் யாரு மெயின் வில்லன்? இதுக்கு மேல படத்துல யாரு மெயின் வில்லன்? அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா சுகன் ப்ரோ? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைடு இருக்காங்க, ஆனா ரிஷிவரோட கேட்டா சொல்லுவார்கள். இல்ல விஷால் ப்ரோ மகா இது சித்தாரால இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால, அதை கோட் பண்ணி மாறா ஒரு வீடியோ போட்டிருக்கான் விஷால் ப்ரோ. என்னங்க போட்டிருக்கான்? பிரபாஸோட அந்த ஃபேமஸ் டயலாக், அந்த பொன்னம்பலம் பிரபாஸை பார்த்து ஒண்ணு சொல்லுவாப்ல, அது ப்ரோ ஸ்பைடர் ஆக்சுவலா உங்க டைம் லைன் எல்லாம் வருதா ப்ரோ? எனக்கு இந்த டைம் லைன்ல ஒரு வாரமா என்டிஆரோட எல்லா அந்த திடீர் மூமெண்ட்ஸ், அப்புறம் இவரோட திடீர் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரிதான் என் டைம் லைன். ஒரு வீடியோ பார்த்துட்டேன். குபீர் என்னன்னா அந்த பொண்ணு ஒண்ண போய் கூட்டிட்டு வருவார்ல கூலிங் கிளாஸ் போட்டு, அதுதான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வேற மண்ணா வந்து சாங்குதான் ஒண்ணு குறைச்சல. அது இன்னொன்னு, அப்புறம் அமரன்ல அந்த பாட்டு இருக்குல்ல, அதுக்கு என்டிஆர் டான்ஸ் ஒண்ணு மிக்ஸ் பண்ணாங்க. ஐயோ அதெல்லாம் பாட்டு. அதை கூட விடுங்க விஷால் ப்ரோ. ஒரு பட்டித்துறையில ஒரு 4-5 பேரோட உட்கார்ந்து இருப்பாரு, திடீர்னு எந்திரிச்சு கோவத்துல ரியாக்ஷன் கொடுத்துட்டு முதல்ல என்னமோ ஒரு மாதிரி பண்ணுவாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. எம் பேரு முருகன் பாட்டும் ஓடிட்டு இருக்கு டிஎல்ல, அதுவும் குபீரா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பழைய என்டிஆர் ப்ரோ. அதுதான்டா தம்பி சொல்றேன், பழைய என்டையர் வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பயங்கரமா தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பழைய வீடியோ, அந்த பொண்ணை போய் கூட்டு வர வீடியோ இருக்குல்ல, அது என்ன ஃபர்ஸ்ட் படமா இல்ல சின்ன வயசுல நடிச்சதா? சரியான ஒருத்தவன்ட்ட சைலண்டா இருன்னு சொல்லிட்டு கைய ஒரு மாதிரி பண்ணுவார்ல விஷால் ப்ரோ, அதை பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் சைலண்டா இருன்னு சொல்லி கைய ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? ஸ்டூடண்ட் நம்பர் 1 ரெண்டாவது படம் தெரியும். ஃபர்ஸ்ட் படம் என்னது? ஸ்டூடண்ட் நம்பர் 1 தாங்க ஃபர்ஸ்ட் படம். ஸ்டூடண்ட் நம்பர் 1 ரெண்டாவது படம்யா ஸ்டூடண்ட் நம்பர் 1. அதான் இங்க ரீமேக் பண்ணாங்க சுகர் ப்ரோ. அது ராஜமௌலி படம், அதான் ராஜமௌலியோட முதல் படம். ஸ்டூடண்ட் நம்பர் 1 ராஜமௌலியோட முதல் படம். தமிழ்ல குப்பை மாதிரி இருக்குடா. ராஜமௌலி வந்து அப்ப ஸ்டார்டிங்ல ஸ்டூடண்ட் நம்பர் 1 அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் தான் மாறிட்டாரு.
இல்ல ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 மட்டும்தான் ரொம்ப சுமாரா இருக்கும். அதுக்கப்புறம் ஆமா சிம்ஹாதிரிலாம் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். அவங்க அவங்க ஊருக்கு அது கரெக்டா இருக்கும். அவங்க ஊருக்கு ஆமா நம்ம ஊர்ல தான் கஜா வராண்டான்னு கஜா வரான்னு கோடாலியோட தலைவர் வருவாரு. ஆமா ஆமா கொடுமை. அந்த கோடாலி ஆனா கஜேந்திரா விஜயகாந்தோட வெர்ஷன் பயங்கரமா இருக்கும். நீ சுகன் ப்ரோ இன்னைக்கு ஒரே குபீரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. ஏய் அந்த அந்த இதுக்கு என்னடா குறைச்சல் விஜயகாந்தோட எல்லாமே குறைச்சல் தான். நீ இங்க பாரு குட்டி கொஞ்சம் பாவத்தை அவர் ஒரு ஒட்டுச்சாடி ஒட்டி விட்டு இருப்பானுங்களே பிளாஷ்பேக்ல. ஒட்டுச்சாடி யாருமே வைக்கல பாரு பெரிய நல்லா இருக்காதுங்க அந்த இது. அவரு வெறுமனையா அவர் இன்டர்வல் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். கத்தி அங்க இருந்து இப்படி கை நீட்டுவாரு. அங்க இருந்து ஏர்லயே ஆமா சரியா இருக்கும். அதெல்லாம் அந்த கம்பேரிசன் தான் சொல்றேன். அங்க என்டிஆர் பண்ணதுக்கும் என்டிஆர் அந்த படம் பண்ணும்போது 21 வயசு ப்ரோ. சுகன் ப்ரோ சிம்மாதிரி பண்ணும்போது பயங்கரமா ஆடுவாரு அந்த வெயிட் வச்சுக்கிட்டு. ஆமா ஆமா அவர் இதுலதான் மாறினார் ப்ரோ. யமதொங்கான் பிரபு மாதிரி இருந்தாரு சார் ப்ரோ. அந்த பழைய வீடியோ பிரபு மாதிரி எனக்கு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எது தெரியுமா? என்டிஆர் படத்துல ஜெயில் அவகுசா சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. செம்ம ஜாலியா சொல்லிருக்கீங்களே. ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் என்டிஆர் படம் என்ன படம் தெரியுமா? தமிழ்ல அயோக்கியான்னு தெரியும். டெம்பர் ஆஹா மொரட்டு படம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்டிஆர். தமிழ்ல விஷால் அண்ணன் சில மேனரிசம் எல்லாம் பண்ணி அயோக்கியா குபீரா இருக்கும். அங்க மிரட்டி இருப்பாரு இல்லங்க. அப்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். போனா படம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜெயில் அவகுசா 3 என்டிஆர் வேற. ஐயோ பாட்டெல்லாம் கொளுத்திருப்பான் டிஎஸ்பி. ஆமா டிஎஸ்பி லுக்கே பயங்கரமா இருக்கும். அந்த ராவணன் கேரக்டர்ல ஒரு அந்த மாதிரி லுக் வரும். சூப்பரா அந்த பாட்டு விஷால் ப்ரோ மஜாவா ஒரு பாட்டு கதா 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 நீ తెలుసుரో నీ கதா கப 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 கபா அந்த பாட்டு தானே விஷால் ப்ரோ. இதுதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாக்குறப்ப கேட்கணும்னு மறந்துட்டேன். ஒரு விஜய் சூப்பர்லயோ ஜீசிரிலயோ தண்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டாங்க பாலையா படம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி சேது விக்கிற மாதிரி விட்டாரு. அப்புறம் மறுபடியும் வந்து சிபிஐ ஆபீசரா. அது இந்த படம் நீங்க சொல்ற கஜினி மாதிரி இருப்பாரு. கஜினி அதான் கேக்குறாரு. தமிழ்ல தண்டர் டப்பிங், தெலுங்குல என்ன படம்? படம் பேர் என்னது? தமிழ்ல என்ன? அதே கரெக்ட் சுகன் ப்ரோ. அவர் என்ன சுகன் ப்ரோ கேட்கவே தமிழ்ல தண்டர் தான் கேக்குதாங்க உங்களுக்கு? காத்து சவுண்ட் கேக்குது. வண்டி ஓட்டிட்டு இருக்காரு போல. கேட்கலையா? என்ன சொல்றீங்க தலைவா? இவ்வளவு நேரம் இப்ப பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க கேட்கலையா? ஏன் ப்ரோ இந்த வாரம் ரீமேக் படம் வரனால, தெலுங்கு ரீமேக் படம் வரதுனால நீங்க இப்படி சொல்றீங்களா? இல்ல தெலுங்கு படமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க ரீமேக்னோனே அர்ஜுன் ரெட்டி ஞாபகம் வருது. அர்ஜுன் ரெட்டி பாத்திருக்கீங்கல்ல? தமிழ் டைட்டில் அர்ஜுன் ரெட்டி. தமிழ் டைட்டில் அர்ஜுன் ரெட்டி. வேற ஏதோ ஒரு படம். அந்த படம் அர்ஜுன் வர்மா. இல்ல அர்ஜுன் வர்மான்னு வந்துச்சு விஷால் ப்ரோ. அர்ஜுன் வர்மா அப்புறம் வர்மான் தனியா வந்துச்சு. இல்ல அது விஷால் ப்ரோ சொல்றது எனக்கு புரிஞ்சது. விஜய் சூப்பர்ல நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? இல்ல அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? ஓகே 2 வேளை வந்து பிரகாஷ் ப்ரோ உங்க வெற்றி ஸ்கொயர்ல வந்து ஆன்லைன்ல எப்படி புக்கிங் ஓபன் பண்றாங்களாம் பாத்து போங்க நீங்க. வெற்றிங்க தஞ்சாவூர். அதான் அங்கதான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய்.